ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு முழுசாக தெளிவாக சொல்லித்தர போகிறேன். அதுவும் ஷார்ட்டாக அட்வான்ஸ் லெவலில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. அப்படி பிடிக்கலனாலும் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்றதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. அந்த கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த கேண்டில் பை பண்ணுற கேண்டிலா செல் பண்ணுற கேண்டிலா அப்படின்ற ஒரு முழு டீட்டெயில் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிலில் வந்து மொத்தம் எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு கேண்டிலை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டை கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது, முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 விதமான பை கேண்டில்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விதமாக இருக்கிற மார்பசு கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்துட்டு பிக் கேண்டில். இதில் வந்துட்டு பையர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க கேண்டில், இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலான்னு சொல்லுவேன். பிகாஸ் இதில் 100% பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே கீழே எங்கேயுமே விற்கு எதுவுமே இல்லை. ஸோ இதில் 100% பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த கேண்டிலை பார்ப்போம். அடுத்து செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஹேமர் கேண்டில். இது ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹேமர்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கேண்டில் வந்துட்டு கீழே விக்கு இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த கேண்டிலில் விக்கே இல்லை. இந்த மாதிரி ஒரு கேண்டில் விக்கோடு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு செல்லர்ஸு அதுக்கு அகென்ஸ்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். செல்லிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் வந்துட்டு விக்கு வர்றதுக்கு ரீசனே. ஸோ இதில் வந்துட்டு 80% வந்துட்டு பையர்ஸ் இருக்காங்க, பேலன்ஸ் 20% வந்துட்டு செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பை பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் செல்லர்ஸை விட இதில் பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அடுத்த கேண்டில் பார்த்துருவோம். மூணாவதாக இருக்க கேண்டில் வந்துட்டு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பையாக மேலே போயிட்டுருக்க மார்க்கெட்டு திடீர்னு ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஏன்னா பிகாஸ் இதில் பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருப்பாங்க. எப்படின்னா 50% பையர்ஸ் இருப்பாங்க, 50% செல்லர்ஸ் இருப்பாங்க. விற்க பார்த்திங்கனாவே தெரியும், மேலேயும் விற்க இருக்கும், கீழேயும் விற்க இருக்கும். ஸோ 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இதில் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். அடுத்து வர கேண்டில் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்த கேண்டில்லாம் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இன்னும் மார்க்கெட் மேலே தான் போகணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரால் தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க பை பண்ணுறத. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேண்டில் வந்துட்டு டோஜின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல கேண்டில்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நியூட்ரல் கேண்டில். அதிகமாக அந்த கன்சாலிடேட்டன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டோஜி கேண்டிலு. இந்த கேண்டில் வந்துச்சுனாலே கன்சாலிடேட் நடக்கும் ஒன்று, இல்லைனா வந்துட்டு மார்க்கெட் அப்படியே மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அப்படியே ஒரே இடத்துல ரன்னிங்கில் அங்கிட்டும் இங்கிட்டும் உழப்பிகிட்ருக்கோம். பிகாஸ் இந்த கேண்டில் வந்துச்சுனாவே மார்க்கெட்டே கன்ஃபியூஷனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு செல்லர்ஸுக்கும் வந்துட்டு என்ன நடக்கும்னு தெரியாது, பையர்ஸுக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது, 2 பேருக்குமே யார் அதிகமாக இருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த கேண்டில் முடிகிற வரைக்குமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனாலவே இது நியூட்ரல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து என்ன கேண்டில் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, 5th கேண்டில் பார்த்துருவோம். 5th கேண்டில் வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சுத்தியல் அப்படியே தலைகீழ் தான் வச்ச மாதிரி இருக்கும். இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிறையா செல்லர்ஸும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 70% செல்லர்ஸ் உள்ளே இருக்காங்க. இந்த கேண்டிலில் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலில் ஒரு நல்ல பை கேண்டிலாக இருக்கணும்,
இல்லைன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற கேண்டில் ஒரு நல்ல பையிங் கேண்டிலாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். ஆனால் செல்லர்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதுக்கு அப்புறம் வரப்போகிற கேண்டில் வந்துட்டு மேபி வந்துட்டு ஃபுல்லாகவே செல்லர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறது நல்லது. கடைசியாக பார்க்க போகிறது வந்துட்டு ட்ராகன் ஃப்ளை 2G அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேரும் இருக்குது, பின்பார்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். இது வந்துட்டு ஒரு ரிவர்சல் நடக்கும்போது உருவாகும். இந்த கேண்டில் ஒரு டாப்லேயோ இல்லைன்னா ஒரு லோலேயோ உருவாகும். இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்டு பையிங் தான் போகும் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேண்டில் வரும்போது நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில். இதில் வந்துட்டு பார்க்குறக்கு நிறையா செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு செல்லிங்கோட பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் வரும். வந்தோடனே வந்துட்டு இன்னும் செல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க எல்லோரும் செல் பண்ணுறதுக்கு உள்ளே வருவாங்க. ஸோ அவங்களோட கவுண்ட்டு தான் வந்துட்டு இதில் வந்துட்டு காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே போய் எல்லாரோட எஸ்எல்லையும் நான் கீழே தான் போகிறேன்னு ஏமாற்றிட்டு திரும்ப மேலே வரும். எல்லாரோட எஸ்எல்லையும் எடுத்துகிட்டு வரும். அதனால கூட இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம், பை பண்ணலாம். இதுக்கு அடுத்து வர கேண்டிலையும் பார்த்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு வழியாக இப்போ எல்லா கேண்டிலுமே என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இருக்க 2 கேண்டில் இருக்குது தெரியுமா? அந்த கேண்டிலை தவிர மீதி இருக்க 4 கேண்டிலுமே வந்துட்டு ரிவர்சலில் யூஸ் ஆகும். ஏன்னா ரிவர்சல் எப்போல்லாம் வருதோ மார்க்கெட் மேலே போயிட்டு திடீர்னு கீழே வரப்போகுது, இல்லை கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னு திடீர்னு மாறும்போது இந்த 4 கேண்டில்ஸும் வந்துட்டு வரும். கண்டிப்பாக மேக்ஸிமம் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேண்டிலில் ஏதோ ஒரு கேண்டில் தான் ரிவர்சலுக்கு வரும்னு நினைக்காதீங்க. எல்லா கேண்டிலுமே ரிவர்சலுக்கு வரும். மோஸ்ட்லி இந்த 4 கன்ஃபார்மாக வரும். இந்த 4 நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரிவர்சல் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எதுவுமே 100% நம்மளால் சொல்ல முடியாது. அப்போதைக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா கேண்டிலையும் பார்த்தனால இப்போ நீங்கள் போயிட்டு உடனே மார்க்கெட்டை செக் பண்ணிவிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தப்பாக தான் நடக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த கேண்டில் வந்தால் இந்த மாதிரி அர்த்தம், இந்த கேண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் இது கூட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தான் இது இன்னும் நல்லா பெட்டராகவே ஒர்க் ஆகும். அது வந்துட்டு இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனாக பார்ட் 2ல் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. லென்த்தாக வேணால் ரொம்ப லென்த்தாக இல்லை, ஷார்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நான் பார்ட் 2ல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் நம்ம இன்னும் வந்துட்டு செல்லிங் கேண்டில்ஸ்லாம் பார்க்கவே இல்லை, பையிங்க்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். செல்லிங் கேண்டிலை பற்றியும் நம்ம வந்துட்டு பார்ட் 2ல் முழுசாக பார்ப்போம். அதை பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். இது மட்டுமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணி கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் ஃபாரெக்ஸில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் சொல்லலாம். சரி, இந்த வீடியோவோட எண்டில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்கு, ஏதாச்சும் டவுட்டு எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 2ல் வந்துட்டு பார்க்கலாம்.